கைஸ், மெய்யழகன் பார்த்துருக்கீங்களா? ஹோல்சமான படம். இதாண்டா சினிமா. பட் ஆனால் இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? மெய்யழகன் அருண்மொழி மேலே ரொம்பவே பாசம் வச்சிருப்பான். ஆனால் அருண்மொழி இவங்க 2 பேருமே சின்ன வயசில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மெய்யழகனுக்கு அருண்மொழி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் அருண்மொழிக்கு மெய்யழகன் யார் இவரு லைஃப்பில் இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும். நம்ம ஒருத்தவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஞாபகம் கூட இருக்காது. ஆமா, யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கியா? எப்பமா? இது நடக்கிறதுக்கு முழுக்க காரணம் நம்ம மூளை தான். இட்ஸ் ஹியூமன் பிரெயின். நம்ம பிரெயினில் அமிக்டலா இப்போ கேம்பஸ்ன்னு 2 பார்ட் இருக்குது. இதில் இந்த இப்போ கேம்பஸ்ன்ற பார்ட்டு தான் நம்ம மெமரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த அமிக்டலான்றது தான் நமக்கு எமோஷ்னல் கனெக்ஷனை வந்து டிடெக்ட் பண்ணும். இது 2மே சேர்ந்து தான் ஒரு மெமரியை அதோட ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். நமக்கு தேவையானதை வச்சுக்கும், தேவையில்லாததை ட்ராஷ் பின்னுக்கு அமைச்சிரும். மெய்யழகனுக்கு அருள்மொழி கொடுத்த சைக்கிளும் அதே மாதிரி சின்ன வயசில் அவன் வீட்டுக்கு போனது ரொம்பவே எமோஷ்னலாக அமிக்டலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு. ஆனால் அருள்மொழிக்கு மெய்யழகன் அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. அதனால தான் அவன் பிரெயின் அதை ஸ்டோர் பண்ணி ட்ராஷ் பின்னுக்கு போட்டுருச்சு. ஸோ ஒன்ஸ் மெய்யழகன் பழைசெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது தான் அந்த ட்ராஷில் இருந்த ஃபைல் ரெக்கவர் ஆச்சு. ஆக்சுவலாக இதே கான்செப்ட் வச்சு தான் காத்தாடி கிளப்பில் தொடர் கதைன்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதில் 2 பேருக்குமே ஞாபகம் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஆர்எம்வி ஸ்கூல் 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அடிக்கிறேன் தானே? மெய்யழகன் கதையை விட்டுருவோம், நம்ம கதைக்கு வருவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் இப்போ கேம்பஸ் என்னோட மெமரியை ஸ்டோர் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கிப் பண்ண போறியா, இல்லை அண்ணன் பேஜை ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேட்டிவாக கண்டென்ட்டை கற்றுக்க போறியா? நான் ஜஸ்ட் லைக் போட்டு கிளம்பிடுறேண்ணா.